ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். புரட்டாசி மாதம் அதுமா நான்வெஜ் சாப்பிட முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த சைவ மீன் ஃப்ரைக்கு என்னென்ன தேவையோ இன்க்ரீடியன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/2 kg கிழங்குக்கு உள்ள இன்க்ரீடியன்ஸ். அவங்கவுங்க யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணியோ ஜாஸ்தியோ போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் சாப்பிட்றத விட இது டேஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி அந்த மசாலாவில் பெரட்டி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே, தக்காளி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த மாதிரி சேனக்கிழங்கில் கட் பண்ணி பீசஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். பெரிய பெரிய பீசஸாக எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிறோம். ஒரு பேனில் தண்ணி வச்சு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் எல்லாம் இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். ரொம்ப கொல கொலன்னு வெந்துடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சதையும் வெந்ததையும் நம்ம அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பெரிய ஃபங்க்ஷன்லாம் எங்கள் வீட்டில் நடக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை விட பெரிய பீசஸாக கட் பண்ணி நல்லா பெரட்டி வச்சுருவோம். பெரட்டி வச்சுட்டு நம்ம வெளியே நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டிலே சமைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இந்த சைட் டிஷ் எங்கள் வீட்டில் இருக்கும். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா அதோட பூண்டும் இஞ்சும் தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போ மிக்சியில் மிளகு, சோம்பு, ஜீரகம் 3த்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம், மசாலாவுக்கு தேவையான உப்பு. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் சோள மாவு, அரிசி மாவு 2 எடுத்துக்கிறோம். சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது 2த்தையும் எடுத்துகிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து இதுலேயே உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். மசாலாவை பெரட்டி எடுத்துகிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு மசாலாவை ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு பீசஸை சேர்த்து பெரட்டி ஒரு 1/2 hour ஊற வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். இதே மெத்தடில் தான் மீனுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ 2த்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. இதை விட மீனை விட சேனக்கிழங்கோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சேனக்கிழங்கு பீசஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். சூப்பரான வெஜிடேரியன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.